underpinnings of the Indian Constitution, which of the following acts gave recognition to the portfolio systemன்றாங்க. நம்ம இந்த அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத அந்த ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் வந்து பார்த்துருப்போம். 1773 1947 வரைக்கும் என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, அது எப்படி வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படிங்கிறத நாம பாலிட்டியில் படிச்சிருப்போம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை எந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன? ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, மினிஸ்டர்ஸுங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஃபினான்ஸ் மினிஸ்டர்னு பார்க்குறோம், காமர்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர்னு பார்க்குறோம், கல்வித்துறை அமைச்சர்னு பார்க்குறோம். ஸோ அது போல் இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை எந்த ஆக்ட் கொண்டு வந்துச்சுன்னு கேட்குறாங்க. கொஷின் ஆப்ஷன் பி, இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861. ஸோ உங்களுக்கு தெரியும் 1857 இந்த ரிவோல்ட் வந்து நடக்கும். அதன் பிறகு வந்து இந்த இடங்களை வந்து ஆக்குபை பண்ணுறது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து விடுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய பொறுப்பு நினைப்பாங்க. 1860 கூட இந்த பட்ஜெட்லாம் கூட அப்போ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படிங்கிறது வந்து அங்கேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ போர்ட்ஃபோலியோ சிஸ்டமை அப்போ தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரேண்டமாக பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம். ஸோ இன்கேஸ் இங்கே 1860 1863 அதுமாரி கொடுத்துருந்தாலும் நம்ம டவுட் பண்ணலாம். ஆனால் கிளியர் கட்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 92 எங்கே இருக்குது, 19 எங்கே இருக்குது, நம்ம கிளியர் கட்டாக சொல்லிடலாம். கொஸ்டின் நம்பர் 192, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய அரசியலமைப்பை எப்படி வந்து அமெண்ட் பண்ணுறது, சட்ட திருத்தம் செய்யறது, ஸோ அதை குறித்து எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. அ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் cannot be introduced by a private member of லோக்சபா. ஒரு லோக்சபா இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் மெம்பரால கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இது தவறு. யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்? சாரி, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அண்டர் ஆர்டிகல் 368 கேன் பி சேலஞ்ச்டு ஆன் த கிரவுண்ட் ஆஃப் கான்ட்ரவெய்னிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா ஒரு சட்ட திருத்தம், அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா கோர்ட்டில் அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இது வந்து சரிதான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து ஆர்டிகல் 13 வந்து ஒரு லாவை வந்து கன்சிடர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணணும், அதனால நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாதுன்றது ஒன்று இருக்குது. ஆனால் கேஸில் வந்த பாரு கேஸில் பேசிக் ஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ போகலாம் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஸோ இது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 only is the right answer. Question number 193, recently Marathi language has officially been granted the status of classical. ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜாக வந்து மராத்தியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா ரீசெண்டாக. ஸோ கீழே கூடிய இந்த 4 ஆப்ஷனில் மராத்தியை தவிர்த்து எதுலாம் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. நமக்கு முதல்ல கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொன்னது எது? தமிழ். தமிழ் மட்டும்தான் இங்கே இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 194, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி have been useful to India. ஸோ இந்த டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எந்த வகையில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு? ஸோ இதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. மேற்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் நாம டிஎஸ்பியை வச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், they remain the authorities under the Indian Union of the basic principles of the new social economic order that the constitution aims at building. ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து எப்படி இயற்றப்படணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டிபிஎஸ்பியை கருத்தில் கொண்டு அந்த சட்டங்கள் இயற்றப்படணும். ஸோ அதுக்காக இந்த டிபிஎஸ்பி உதவுதுன்றாங்க. இது சரிதான். they help courts in deciding the constitutional validity of the law. ஒரு லாவை கொண்டு வராங்க, அது கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை கொண்டிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதாவது ரிசர்வேஷன் எடுத்துங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும்னு சொல்லுது இல்லையா, எல்லாரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுது, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஆனால் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது பாரபட்சமாக பார்க்குது இல்லையா. பட் ஆனால் டிபிஎஸ்பி என்ன சொல்லுது? எல்லாரையும் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற அளவுக்கு அதை டு மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி, எல்லாருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்கிறவங்க மேலே கொண்டு வரணும். ஸோ அப்படி மேலே கொண்டு வரதுக்காக நாங்கள் ரிசர்வேஷனாக கொண்டு வரோம் அப்படிங்கிற அந்த காரணத்தின் மூலமாக ஸோ அந்த கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி அங்கே வந்து அங்கே அப்ளை ஆகுதா இல்லையா. ஸோ ரிசர்வேஷன் கொண்டு வராங்க, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து அகெயின்ஸ்டானது அப்படின்னு நம்ம கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ டிபிஎஸ்பியில் மினிமைஸ் த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற அந்த கிளாஸின் மூலமாக அந்த ஃபீச்சர்ஸை பயன்படுத்தி நாம் அதை வேலிடேட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. Question number 3, they serve as a common political manifesto irrespective of the political ideology of the ruling party.
ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வராங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சது, ஒவ்வொருத்தரும் ஒரு மேனிஃபெஸ்டோவை கொண்டு வராங்க. ஸோ அந்த மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட கட்சியை சார்ந்து இல்லாமல் இது வந்து பொலிட்டிக்கலாக வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜியாக வந்து அது கொண்டு வரணும். ஸோ மக்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம எத்தனை மேனிஃபெஸ்டோ கொண்டு வராங்க, எல்லாமே மக்கள் நலம் சார்ந்ததாக தான் இருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் இந்த டிபிஎஸ்ல கொடுத்துருப்பாங்க, இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் தான். ஸோ வெல்ஃபேர் கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் வந்து சட்டங்களை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்குதுன்றாங்க. இதுவுமே வந்து சரிதான். ஸோ அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய இந்த மேனிஃபெஸ்டோக்குமே வந்து இந்த டிபிஎஸ்பி உதவுதுன்றாங்க. இந்த மூணுமே வந்து சரிதான். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 195, which of the following was not part of original preamble to the constitution signed in 1949? ரொம்ப ஈஸி. ஸோ இதில் சரின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1949 கான்ஸ்டியூஷன் உருவாகும், ஸோ ப்ரியாம்பிள் உருவாகும் பொழுது அதில் எதுலாம் வந்து இல்லைன்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஒரிஜினல் ப்ரியாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. ரிப்பப்ளிக் இருந்துச்சா? இருந்துச்சு. சாவரன் இருந்துச்சா? இருந்துச்சு. சோஷியலிஸ்ட் கிடையாது, செக்யூரும் கிடையாது. எப்போ கொண்டு வந்தாங்க? 1976 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது சரி, எது வந்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க. 3 and 4. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 196, which among the following was not the member of the drafting committee of the Constitutional Assembly? டிராஃப்டிங் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிராஃப்டிங் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டியில் மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. அதோட சேர்பர்சனாக வந்து அம்பேத்கர் வந்து இருந்தார். ஸோ இதில் யார் இல்லைன்னு கேட்குறாங்க. கிருபாலினி மட்டும்தான் வந்து இல்லை, இவர் மட்டும்தான் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். முன்ஷி, சையத் அகமது சாதுல்லா, கிருஷ்ணமாச்சாரி, இவங்க 3 பேருமே இருந்திருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 197, consider the following statement with reference to the national emergency declared on ground of armed rebellion. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது 2 கிரைட்டீரியாவில் கொண்டு வரலாம். ஒன்று வந்து ஆர்ம்டு ரெபிலியாகவும், இன்னொன்று வந்து வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்சரேஷன் மூலமாகவும் நம்ம அது கொண்டு வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ம்டு ரெபிலியனா நம்ம கொண்டு வரும்போது எதில் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19 ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சஸ்பெண்டட்னு கேட்குறாங்க. ஆர்ம்டு ரெபிலியன் வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகாது. ஸோ இதுவும் சரி. எப்போனா வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஒரு பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ நம்ம மேலே படையெடுத்து வருதுன்னா அப்போ பண்ணலாமே தவிர்த்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத புரட்சினால நம்ம அதை கொண்டு வர முடியாதுன்றாங்க. ஸோ இது வந்து தவறு. பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் த ரைட் டு மூவ் த கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம இந்த நேஷனல் எமர்ஜென்சி பீரியடில் என்ன பேச்சுரிமை வந்து தடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பயன்படுத்தி நான் வந்து கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அது முடியும் இல்லையா, அந்த பவரானதை பிரசிடென்ட் நினச்சா அதை சஸ்பெண்ட் பண்ண முடியுன்றாங்க. ஸோ இது வந்து சரிதான், கரெக்டாக. ஸோ ஆர்டிகல் 19க்கும் ஆர்டிகல் 14க்கும் பாருங்கள். இப்போது உள்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்து நடக்குது, ஆயுதமின்றி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா நாம் பேசுவதன் வாயிலாக அந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைகிறதுனால பேச்சுரிமை ஆர்டிகல் 14 இருக்குதுன்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது எல்லாரையும் வந்து நான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வயலேட் பண்ண முடியாது. இன்கேஸ் அந்த நேரத்தில் இப்போ வந்து ஒரு முக்கியமான நபர் இருக்கார், அவரை பாதுகாக்கணும் அப்படின்னா அவர் மட்டும் ஏன் பாதுகாக்கிறீங்க, நானும் ஒரு ஆள் தான், என்னையும் பாதுகாத்துங்க, அதுக்காக நான் கோர்ட்டுக்கு போகிறேன். ஸோ இப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றாங்க. ஸோ ரொம்ப டெப்த்தாக போக வேணாம். ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ 19 வந்து சஸ்பெண்ட் ஆகாது அந்த கிரவுண்ட் ஆஃப் ஆர்ம்டு ரெபிலியன். இது தவறு, இது சரி. அப்போ எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 2 only is the right answer. Question number 198, which of the following is correct about the Indian Independence Act 1947? ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், அதாவது சுதந்திரம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஆக்ட் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட். ஸோ அந்த ஆக்டை வந்து எது வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு கேட்குறேன். என்ன ஸ்டேட்மெண்ட்? த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வாஸ் நாட் அலோட் டு அப்ரகேட் சர்டன் லாஸ் மேட் பை த பிரிட்டிஷ் இன் ரிலேஷன் டு இந்தியா. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சட்டம் ஏற்றிருக்காங்கன்னு வச்சுன்னா சில சட்டங்களை கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியால் பிரேக் பண்ண முடியாது. சட்டம் வந்து அதை வந்து அப்ரகேட்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லுதுன்றாங்க. ஸோ இது வந்து தவறு. ஸோ எல்லாத்தையும் வந்து விளக்க வேணாம், ஏன்னா நான் ஸ்டேட்மெண்ட் வெளியிட ரொம்ப நேரம் போவோம். ஸோ இது வந்து தவறு. ஸோ இதுவும் வந்து தவறு, இதுவும் வந்து தவறு. எது கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த ஆக்ட் அபாலிஷ் த ஆஃபீஸ் ஆஃப் வைஸ்ராய் அப்படிங்கிற அந்த பொசிஷனை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து சரி. ஸோ இந்த லேப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் படித்தாலே தெரியும், ஏன்னா ரொம்ப லென்த்தாக போக வேணாம், மற்றவங்களுக்குலாம் போர் அடிக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 199, கன்சிடர் த ஃபாலோயிங். ஸோ கீழே வந்து ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னா, ஹவு மெனி ஆஃப் த அபோவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன்லி ஸ்டேட் ஆக்ஷன். ஒன்லி ஸ்டேட் ஆக்ஷன் இங்கே தான் முக்கியமான அர்த்தம். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பாருங்க ஆர்டிகல் 17 என்ன சொல்லுது, அன்டச்சபிலிட்டியை பற்றி சொல்லுது. தீண்டாமையை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுது. தீண்டாமையை வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வர, கவர்மெண்ட்டும் தீண்டாமையை பின்பற்றக்கூடாது, அதே போல் ப்ரைவேட்டும் வந்து தீண்டாமையை பின்பற்றக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துல இருந்தும் ஆர்டிகல் 70 வந்து நம்மளை பாதுகாக்குது. ஆர்டிகல் 70 என்ன சொல்லுது, கவர்மெண்ட் மட்டும் பாதுகாக்கணும், கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் அன்டச்சபிலிட்டி இருந்து நம்ம இது பாதுகாக்கும், ப்ரைவேட்ல நீங்கள் அன்டச்சபிலிட்டியை நீங்கள் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லுதா? கிடையாது இல்லையா? ரெண்டுத்துக்குமே அப்ளை ஆகும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது ரெண்டுத்துக்குமே வந்து அப்ளை ஆகும், போத். ஆர்டிகல் 23 என்ன சொல்லுது, எக்ஸ்பிளாய்டேஷன், ஹியூமன் எக்ஸ்பிளாய்டேஷன், அடிமைத்தனத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ப்ரைவேட்லேயும் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுவுமே வந்து ரெண்டுத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணுது. ஆர்டிகல் 24 என்ன சொல்லுது, 14 வயது கீழே இருக்கவங்க கல்வி கற்றாகணும், கவர்மெண்ட்னாலும் ப்ரைவேட்னாலையும். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளுக்கு இந்த ஆர்டிகல்ஸ் ஆனது நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இங்கே ஒன்லைன் கிடையாது, கிடையாது. கவர்மெண்ட்டில் மட்டும்தான் அன்டச்சபிலிட்டி ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குதா, ப்ரைவேட்டில் ஃபாலோ பண்ணான்னு ரூல்ஸ் இருக்குதா என்ன? கிடையாது இல்லையா? அப்போ இது நான் மூணுமே வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து அப்ளை ஆகும், ப்ரைவேட்லேயும் அப்ளை ஆகும், கவர்மெண்ட்லேயும் அப்ளை ஆகும். ஆனால் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஒன்லி ஸ்டேட் ஆக்ஷன்றாங்க. அப்போது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் வந்து கேரக்டரிஸ்டிக் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் ஆஃப் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டா இல்லையா? இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு நம்பிக்கை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஆட்சிக்கு வந்து கவுந்துரும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கரெக்டா? அப்போ இது கரெக்ட். இது வந்து ஒரு கீ ஃபீச்சர். வாட்டர் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றாங்க. ஸோ அங்கே செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. காரணம் என்ன, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க தான் மினிஸ்டராக இருப்பாங்க, மினிஸ்டராக இருக்கிறாங்க எம்எல்ஏவாக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்குதா? கிடையாது இல்லையா? பார்லிமெண்ட்ல அப்படியே இருக்குது. நாம வி ஆர் ஃபாலோவிங் த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வாட்டர் டைட் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது தவறு. ரைட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு கெட் த லெஜிஸ்லேச்சர் டிசால்வ்டு. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நினைச்சா லெஜிஸ்லேச்சரை டிசால்வ் பண்ண முடியும்னா முடியும். ஒரு பிரசிடென்ட் நினைச்சா டிசால்வ் பண்ண முடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை. கவர்னரும் அண்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் நினைச்சா டிசால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட பவர் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. ஸோ ரெண்டுமே வந்து சரி. 1, 2, 3 ஆஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மேலே இங்கே பார்க்கும்போது சில டவுட் வரும். இந்த இடத்துல ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? ஆர்டிகல் 12 நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இண்டிவிஜுவலுமே வந்து ஸ்டேட் தான் சொல்லியிருக்கோம், கவர்மெண்ட்டுமே நமக்கு வந்து ஸ்டேட் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கும்போது சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக நம்மளுக்கு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல சில நேரங்களில் நம்ம கவர்மெண்ட்டாக தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்கியான விஷயங்கள் தான் வந்து நமக்கு இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 19 ஆர்டிகல் 12 என்ன சொல்லுது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டேட் தான், ஒரு பிரைவேட் கம்பெனியும் ஒரு ஸ்டேட் தான். அப்போ ஒன்லி ஸ்டேட்னு சொல்லும்போது மூணுமே வரும் இல்லையா? ஆனால் இங்கே நம்ம கவர்மெண்ட்டு அண்ட் ப்ரைவேட்டுன்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த படி நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா அவங்க என்ன மூடில் இருக்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான மார்க்காக வந்து வரும். சரியா? ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் பாலிட்டியில் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். இதோட வந்து ஒரு 200 கொஸ்டின் வந்து முடிஞ்சுது. அடுத்த கிளாஸ் இருந்து இன்னொரு 10 கொஸ்டினை பார்ப்போம். சரிங்களா? நன்றி.